அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதைப் போல இருப்பார்கள் என்று ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து காத்திருக்கிற மக்களின் வாழ்வு இப்படி இருக்கும் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, அவரை நம்புகிறவர்கள் அசையாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க நிலைத்திருப்பாங்களாம். எவ்வளோ ஒரு பாக்கியமுள்ள ஜனம் ஆண்டவரை நம்பக்கூடியதான மக்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற, அவர் மேலேயே நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து வாழ்ந்து வருகிற நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை என்னென்னா, அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள் தான், பாக்கியவதிகள் தான். ஆகவே நமக்கும் பல விதங்களில் மோதல்கள் வரும். நமக்கும் எதிராக பல பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிறது. இவையெல்லாம் உண்மைதான். ஆனாலும் ஆண்டவரை நம்பி இருக்கிறபடினால நமக்கு எதிராக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகிறது. எத்தனை விதமான உலகத்தினுடைய தந்திரங்களும் சூழ்ச்சிகளும் பிரச்சனைகளும் எது வந்தாலும் நம்மை ஒன்றும் அசைக்க முடியாது. நாம் தான் மற்ற காரியங்களை அசைக்க பிறந்தவர்களாக இருக்கிறோமே ஒழிய, நம்மை அசைப்பதற்கு இந்த உலகத்தின் எந்த சக்திக்குமே அந்த அளவுக்கு அதிகாரம், வல்லமை, தைரியம் கிடையாது. பிரியமானவர்களே, என்னுடைய ஊழிய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களில் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினதை, அவங்க வாழ்க்கை முடிந்துவிடும் என்றதான நிலைக்கு உச்சகட்டத்துக்கு போயிருக்காங்க. ஜெபிக்க சொன்னார்கள், நானும் ஜெபித்திருக்கிறேன். அவர்கள் குடும்பங்களும் ஜெபம் பண்ணாங்க. பல விதங்களில் ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டது. விசுவாசத்தோடு காத்திருந்தாங்க. கர்த்தரே என்று சொல்லி நம்பிக்கையோடு இருந்தாங்க. அவங்க வெற்றி அடைந்திருக்கிறார்கள். எத்தனை வியாதிகளிலிருந்து சுகமடைந்திருக்கிறார்கள். எத்தனை கடன் பிரச்சனையிலிருந்து, எத்தனையோ நெருக்கடிகளிலிருந்து, எத்தனையோ விதமான சட்ட சிக்கல்கள், எத்தனையோ விதத்தில் விடுவிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வந்தபோதும் ஆண்டவரே என்று சொல்லி காத்திருந்த பிள்ளைகள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் பார்த்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற நல்வார்த்தை, நீ என் மேலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, விசுவாசம் உன்னை என்ன செய்யும் அப்படின்னா, என்னென்னைக்கும் அசைக்காம நிலைத்திருக்கக்கூடிய சீயோன் மலையை போல நீ இருப்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நீங்கள் ஒடுங்கி போவதில்லை. சகோதரா, சகோதரியே, தைரியத்தோடு இருங்க. உங்களுக்கு எதிராய் போராடுகிற அந்த மனிதனை பார்க்க வேண்டாம், அவனுடைய முடிவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆம் பிரியமானவர்களே, எந்த விதத்தில் சத்துரு பல காரியங்களை ஏவி விட்டாலும் அவன் வீழ்ந்து போவான். சத்துரு, தீய சக்தியான் பிசாசு வீழ்ந்து போவதை உங்கள் கண்கள் காணும். ஆகவே பயப்படாதீர்கள். உங்களை சுற்றி கர்த்தரின் பலத்த பாதுகாப்பு இருக்கிறது. உங்கள் மேலே கர்த்தரின் பலத்த திட்டங்கள், பெரிதான திட்டங்கள் இருக்கிறது. அவையெல்லாம் உங்கள் மூலமாகவே நிறைவேறும். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவர் மேலே வைத்த விசுவாசத்தை விட்டு வழிவிலகாதபடி அவருக்குள்ளாக நிலைத்திருங்கள். வெற்றி மேலே வெற்றியை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். உங்களை சுற்றி இருந்த சத்துருக்கள் வீழ்வதை உங்கள் கண்கள் காணும். தைரியமாக இருங்கள், பயப்படாதீர்கள். கர்த்தர் பெரிதான அதிசயங்கள் உங்கள் வாழ்வில் செய்வார் நிச்சயமாக. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவை மட்டும் கர்த்தர் எங்கள் வாழ்வில் நல்லவராக இருந்து ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வந்த காரியத்தை நினைக்கிறோம். உங்கள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற எங்களை நீங்கள் எல்லா விதத்திலும் நிலைக்க பண்ணுகிறவர். தடுமாற்றம் இல்லை, விழுகை இல்லை, வீழ்ந்து போவதில்லை, தோல்வி இல்லாத அளவுக்கு கர்த்தர் எங்களை நிலைக்க பண்ணுகிறீரப்பா. அப்படிப்பட்ட நல் வாழ்வை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட வாழ்வை தந்ததுக்காக நன்றி. பிள்ளைகள் எந்த விதத்தில் வீழ்ந்து போகாதபடி உம்முடைய கரம் அவர்களை பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, நீங்கள் நிலைத்திருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்களை வீழ்த்த எந்த சக்திக்கும் அதிகாரம் கிடையாது. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி.